இடி இடிக்கும் போது அர்ஜுனா என்று கூறுவதன் காரணம் ஏன் தெரியுமா? நம் ஊரில் மழை பெய்யும் போது இடி இடித்தால் போதும், அர்ஜுனா அர்ஜுனா என்பார்கள் பெரியவர்கள். உடனே நம் வீட்டு இலசுகள், நீ அர்ஜுனான்னு சொன்ன உடனே அவன் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு வந்து இடி சத்தமே இல்லாம பண்ணிட போறானாக்கும் என்று கேலி செய்வார்கள். இடிதாங்கி கண்டுபிடிச்சு எத்தனையோ வருஷமாகியும் அதை பில்டிங் மேல வைக்காம இன்னமும் அர்ஜுனான்னு புலம்பிக்கிட்டு இருக்கியே என்று இடியிலிருந்து தப்பும் அறிவியல் உபகரணம் பற்றியும் எடுத்துச் சொல்வார்கள். உண்மையில் உண்மையான அறிவியல் காரணம் என்ன தெரியுமா? இடி பலமாக இடிக்கும் போது சிலரது காது அடைத்து ஒயிங் என்ற சத்தம் வரும். இதிலிருந்து தப்ப அர்ஜுனா என்றால் போதும், காது அடைக்காது. அர் என்று சொல்லும் போது நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும். ஜூ எனும் போது வாய் குவிந்து காற்று வெளியேறும். ந எனும் சொல்லும் போது வாய் முழுமையாக திறந்து காற்று வெளியே போகும். இப்படி காற்று வெளியேறுவதால் காது அடைக்காது. அதற்குத்தான் அர்ஜுனாவை நம்மவர்கள் துணைக்கு அழைத்தார்கள். அர்ஜுனன் கிருஷ்ண பக்தன் என்பதால் அவன் பெயரை உச்சரிப்பது மனதுக்கு பலம் என்ற ஆன்மீக காரணத்துடன் காது அடைத்துவிடக் கூடாது என்ற அறிவியல் காரணமும் இதில் புதைந்து கிடக்கிறது. இனிமேல் இடி இடித்தால் அர்ஜுனா கோஷம் இடியையும் தாண்டி ஒலிக்கட்டும்.